ரேஷன் அரிசியிலேயே நம்ம வீட்டிலேயே அழகாக நல்லா பொசண்டு இட்லி சுடலாம். அதுக்கு எப்படி மாவு அரைக்கிறேங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் அசத்தலான பொசண்டு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி சுடலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மாவினி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் மாவினி இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா டம்ளர் எடுத்துக்கோங்க. இதில் 4 டம்ளர் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்துக்கிட்டேன். 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். இட்லி அரிசி அப்படி இல்லைன்னா அவல் இல்லைன்னா நீங்கள் ஜவ்வரிசி கூட ட்ரை பண்ணலாம். பட் இட்லி அரிசி வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதே டம்ளர் அளவில் நான் 1 டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து எடுத்திருக்கேன். நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு இது ரெண்டுத்தையும் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நீங்கள் நைட்டு ஊற வைக்கலைன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் கூட நீங்கள் ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் அடுத்த நாள் காலையில் நான் உளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் உளுந்தும் நான் வெந்தயத்தோடு சேர்த்து தான் நான் அரைக்க போகிறேன். இப்போ எந்த தண்ணியும் விடாமல் ப்ளெயினாக நம்ம உளுந்தவே போட்டு நம்ம அரைச்சிடணும். ஃபுல்லாக உளுந்து நல்லா அரைப்பட்டு கொஞ்சம் நல்லா இறுக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும் போது சும்மா அப்பப்போ தண்ணி தெளித்து நம்ம ஒரு 25லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் அரைக்கணும். இப்போ ஒரேடியாக அந்த தண்ணியை ஊற்றிடக்கூடாது. அப்பப்போ தண்ணி தெளித்து விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி. தண்ணி எந்த அளவு இருக்கணும்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா பந்து கணக்காக வெண்ணெய் மாதிரி திரண்டு வரும். அப்போ நம்ம எடுத்துடலாம். அந்த மாவை நீங்கள் தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா கரையக்கூடாது. அதுதான் கரெக்டான பதம். நல்லா பபுள்ஸாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்தை வலித்து எடுத்துக்கலாம். மேற்கொண்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டு நான் கிரைண்டரை ஓட விட்டுக்கிட்டேன். அப்போ தான் அந்த உளுந்து இருக்கிற கொஞ்சம் நெஞ்சமும் அந்த தண்ணியில் ஏறிடும். இப்போ அடுத்தது நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியும் நல்லா களைஞ்சிட்டு நல்லா தண்ணியை இருத்துட்டு இப்போது இந்த அரிசியை போட்டுடலாம். அரிசியும் நல்லா ஓடணும். நல்லா கரமுரண்டு நம்மளுக்கு நல்லா தென்படுற ஸ்டேஜில் நான் 1 ஸ்கூப் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். கல் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் மாவு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி ரெண்டுத்தையும் கலந்ததுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மையாக அரைக்கக்கூடாது. லைட்டாக ரவா போல் தென்படுற மாதிரி இருக்கணும் அரிசி மாவு. அப்போ தான் நம்ம அரைச்சி ஃபுல்லாக எடுத்துக்கணும். இப்போது ரெண்டுத்தையும் உளுந்தையும் நான் அரிசியும் நல்லா கையை விட்டு நான் கலக்கிக்கிட்டேன். இது கூடவே நான் மிஷின்லேருந்து கழுவி எடுத்த தண்ணியும் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். ஹார்டாக இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்காதீங்க. கை விட்டு நல்லா கலக்கும் போது தான் உங்களுக்கு நல்லா மாவு நல்லா புளிச்சு வரும். இப்போ எல்லாத்தையும் நான் கலந்துட்டு அதை அப்படியே நான் மூடி வச்சிட்டேன். நான் சாயங்காலம் எடுத்து பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு உப்பி வந்துருந்துச்சு. நல்லா மாவு புளிச்சு நல்லா பாருங்கள், எடுக்கும்போது நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாவு இருந்துச்சுன்னா நல்லா கரெக்டான பதம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ இட்லியை சுட்டுடலாம். இட்லி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சுட்டு பாருங்கள். நல்ல சாஃப்டாக பொசன்னு இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சாஃப்ட்னஸ் போகவே போகாது. கல் கணக்காக போகவே போகாது. பாருங்கள் எவ்வளோ உள்ளாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.